பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை பிடிக்க தனிப்படை போலீசார் ஆந்திராவுக்கு விரைந்திருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். தனிப்படை போலீசாரால் தேடப்பட்டு வரும் பிரபல ரவுடி சிசிங் ராஜா குறித்தான பின்னணி என்னவாக சொல்லப்படுகிறது? முழு விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங்கை கடந்த 5ஆம் தேதி ஒரு கும்பல் படுகொலை செய்த நிலையில இந்த வழக்கு தொடர்பாக மொத்தம் 16 நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவ்வழக்குல யார் யார் தொடர்புள்ளனர் என்பது தொடர்பான விவரங்களை போலீசார் தீவிரமாக சேகரித்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல முக்கிய ரவுடிகளான சிசிங் ராஜா மற்றும் சம்போ செந்திலுக்கு இந்த வழக்குல தொடர்பு இருப்பதாக போலீசார் தரப்புல கூறப்படும் நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இந்த இருவரையும் பிடிப்பதற்காக போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர். குறிப்பாக இந்த வழக்குல தேடப்பட்டு வரக்கூடிய சிசிங் ராஜாவை பிடிப்பதற்காக ஆந்திராவுக்கு தனிப்படை போலீசார் ஒன்று விரைந்திருப்பதாக தகவல் ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்த சிசிங் ராஜா என்பவர் தமிழ்நாடு காவல்துறையில இவர் மேல பல்வேறு வழக்குகள், அதாவது 3க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக இவர் தமிழ்நாடு காவல்துறை நெருக்கடி கொடுக்கும் நேரத்துலலாம் இவர் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி பகுதியில தங்கி அதன் பின்பாக இவர் அங்கிருந்தபடியே கட்ட பஞ்சாயத்து போன்ற பஞ்சாயத்துல ஈடுபடுவது வழக்கம் என்பது தெரிய வருவதால் அவர் அங்கே பதுங்கி இருக்க வாய்ப்பு இருப்பதாக கூறி தற்போது ஆந்திராவுக்கு ஒரு தனிப்படை போலீசார் விரைந்துள்ளனர். குறிப்பாக ஆற்காடு சுரேஷோட நெருங்கிய கூட்டாளியான சிசிங் ராஜா தனது நண்பர் கொலைக்கு பழி வாங்குவதற்காக ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல திட்டம் தீட்டி கொடுத்தவர் என்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து மேலும் இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்வதற்காக பல்வேறு திட்டங்கள் அதை வகித்திருப்பதும் தெரிய வந்திருக்கு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கட்டுமான பணி மேற்கொள்ளக்கூடிய இடத்துல எவ்வாறு சென்று ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என பொன்னை பாலு தரப்பினருக்கு இவர் உத்தரவிட்டிருப்பதும், முதல் லேயர்ல எவ்வளவு பேர் நிற்க வேண்டும், அதன் பின்பாக எவ்வளவு லேயர் நிற்க வேண்டும் என்பது தொடர்பான மொத்த அறிவிப்பையும் இவர்தான் கொடுத்திருப்பதும் தெரிய வந்தது. சம்போ செந்தில் வெளிநாட்டிலிருந்து அதற்கு பின்னாடி இருந்து மற்ற வேலைகளை பார்த்திருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்தது. அடுத்து இந்த சிசிங் ராஜாவை தற்போது பிடிப்பதற்காக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இவர் அங்கிருந்தபடியே வாட்ஸ்அப் கால் மற்றும் இன்ஸ்டா மூலமாக ஏதேனும் தனது குடும்பத்துடன் பேசி வருகிறாரா, அவரது இருப்பிடத்தை வைத்து தற்போது கண்டுபிடித்த பணியில போலீசார் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.